புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் பாடுபட்டா புதுச்சேரி மாநிலத்தை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது. இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. இங்க நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருந்தப்போ அவரோட மோதுனாங்க ஒரு துணை நிலை ஆளுநர். பாஜகவோட கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக போட்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்கினாங்க ஒரு துணைநிலை ஆளுநர். அது மட்டுமல்ல, ஆட்சியில் இருந்த அரசையே புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராம அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க. புதுச்சேரிக்கு பொங்கலுக்கு தர வேட்டி சேலை இலவச அரிசி எல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. இப்படி செஞ்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள். ஐபிஎஸ் இருந்தவர். அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர். அவரே துணை ஆளுநரா அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார். இப்படி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரும் ஐபிஎஸ் இருந்தவர் தான். நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, அவர் தொடர்ந்து இருக்கட்டும். அவர் இருந்தா திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துட்டு இருக்காங்க. காவல்துறையில பதவி காலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநர் ஆக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க. இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. அதுலயும் இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம், மக்களுடைய வளர்ச்சி, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இதுதான் பாஜகவுடைய கொள்கை. தமிழ்நாடு மாதிரி மாநிலமா இருந்தா அதை முனிசிபாலிட்டியா மாற்றணும். புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தா அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும். இதுதான் பாஜகவோட அஜெண்டா. அதனால்தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்கு பாஜக. அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கிறாரு புதுச்சேரி முதலமைச்சர். இந்த அவலங்கள் எல்லாம் தீர இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரணும். நாடு மீண்டும் ஜனநாயக பாதையிலே கம்பீரமாக நடைபெறணும். மாநில உரிமைகள் மட்டுமல்ல, யூனியன் பிரதேசங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் தான்
இந்தியா கூட்டணியை நாடு தழுவிய அளவில் அமைச்சிருக்கிறோம். புதுச்சேரி முன்னேறணும். புதுச்சேரி மக்களுடைய வாழ்க்கையிலே புது மலர்ச்சி ஏற்படணும். பாஜக ஆட்சி வீட்டுக்கு போகணும். இந்தியா கூட்டணி டெல்லியில ஆட்சியில் அமரணும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறோம். அதில் முக்கியமான வாக்குறுதியான புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தோம். அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு. புதுச்சேரி மக்களின் பல நாள் கனவான மாநில அந்தஸ்து ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதும் நிச்சயமாக நிறைவேறப் போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.